செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தவி பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தில் விழுந்து நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீர். எனக்கு தந்து உந்தவி பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தில் விழுந்து நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி உதவிகள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது வாதைகள் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை துதிக்க வந்தோம். தேவைகள் பெருகி அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் பெருகி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்ணடியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்துல வர கர்த்தருடைய நாமத்தை வைத்து கிருபை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்கும் பொழுதும் பாடப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் இந்த பிரசன்னம் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவான் இந்த நாடகங்களுக்கு வார்த்தைகளை விளங்க பண்ணும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்பெறுவதான எல்லா தீய சக்தி கிரிகளை இயேசுவின் நாமத்தான கட்டிந்து அப்புறப்படுத்திக் கொள்கிறோம். வல்லமையுள்ள கரம் தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய நாளும் நம்முடைய சங்கீதம் வாசிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சௌரனை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறவருடைய காரணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ண நாள். இதுல மகிழ்ந்து களி கூற கர்த்தர் கிருபை செய்ய உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுத்த வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. அவன் வழக்கம் போல உலகம் எங்கள் நடக்கிற ஆராயங்களுக்காக சபையாக இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆராயணுக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒவ்வொன்றையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேசங்கள் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு சபை கூடி வர முடியாமல் இருக்கிற தேசங்களிலே, ஆராதிக்க முடியாத தேசங்களிலே தனங்கள் எந்தெந்த இடத்திலிருந்து ஆராதிக்கிறோம் அந்த இடத்துல உள்ள வல்லமை கடந்து வர முடியாது நம்ம செபிக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் சிலுவை நலமை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வசனிக்கு செல்வோம். சங்கீதம் இன்றைய நாள் 149 சங்கீதத்தை நொச்சில வாசிப்போம். Israel, freue dich an deinem Schöpfer, ihr Einwohner Jerusalem, jubelt über euren König. Lobt seinen Namen beim Tanz und spielt für ihn mit Tamburin und Pauken. Denn der Herr freut sich über sein Volk, er krönt die Demütigen mit seiner Hilfe. Die ihm vertrauen, sollen sich an seiner Herrlichkeit freuen, sie sollen vor Freude singen, wenn sie sich schlafen legen. Sie sollen Gott mit ihrem Mund loben und ein scharfes Schwert in den Händen halten. Um an den Völkern Rache zu nehmen und die Menschen zu strafen. Um ihre Könige in Ketten zu legen und ihre Anführer in Eisen. Um das Gericht zu vollziehen, das für sie bestimmt ist. Das ist eine Ehre für alle, die Gott vertrauen. Halleluja. Halleluja. தமிழை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகிழவும் சியோன் குமாரன் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடந்தது. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் இறைச்சிக்கு நாளாக அளிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் தங்கியிருப்பார்கள். யாரிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்த துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை செலுத்துவோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். உஷா வரிகள் செலுத்தி தேவனுடைய நாமத்தை செலுத்துவோம். அவருடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அதில் இருபுறம் கருப்புள்ள பட்டயம் இருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. அவர்களுடைய வார்த்தையும் தேவனுடைய உயர்த்தும் துதியும் பரிசுத்தவான்களுக்கு தேவன் அளித்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனை உயர்த்தி அவர்களை கனப்படுத்துவோம். எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவரே சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நாம் வந்து நாம் உங்களை ஆசிரியர்கள் செல்லவர் எங்கள் மத்திய எழுந்திருக்கிறார். அது தேவன் வந்து பாடும். நல்லவரே உமை துதிக்கிறோம், பெரியவரே உமை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, இதுவரை உதவி செய்த வினேஸ்வரே, இதுவரை தேவையை சந்தித்த யோவானியே, சுகந்தந்த யோவனாமா, பிறந்தந்த எல்சடா
கொடுத்தார். சமான் யோவாக்காரோ எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோடி, எங்களை பரிசுத்தமாக்குடைய வாழைக்காரே, எங்களுக்கு நீதி நியாய வாசிக்கிறேன். தேவனாயே தேவனாயே சார் ஒரு தேவனாயே மகாதேவனே, ஏற்போ நல்லவிழ தேவனே, கலத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர உம்மை குறித்து பாடுகிறோம். பெருகிறப்பா உங்க மகிமை இறங்குகிறப்பா. கலத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர உம்மை குறித்து பாடுகிறோம். பெருகிறப்பா உங்க மகிமை இறங்குகிறப்பா.
இருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளா இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. அவை நான் இருப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறார். அந்த தேவனை உணர்ந்து பாருவோம். முதலாவது அடியே 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை, ஆராதனை, கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2 3 பேர் கூடும் இடத்தில் நான் இருக்கிறாய் இருக்க என்று சொன்னவரே, இதோ சகல ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமாயிருக்கிறது. அதாவது சிரசு வயது நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே ஆசீர்வாதத்தை ஜீவனை எங்கள் தேடுவேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தி எழுந்தெழுந்திருக்கிறவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்களையானவரை என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். அவர் எங்கள் கண்களையா, எங்கள் கோட்டையா, எங்கள் அடைக்கலமா இருக்கிறார். அவருடைய சிறகுகளின் நிழலிலே நாங்கள் மறைந்து கொள்வோம். அவர் எங்களை கூடுதல் தேவனாய் பாதுகாக்கிறதே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
இயேசுவுக்கு அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான அல்லேலூயா. துதி மகிமை அவரொருவருக்கே, முழு இருதயமும் நேசருக்கே, புகழெல்லாம் இயேசுவுக்கே, புகழெல்லாம் இயேசுவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே அல்லேலூயா. நம் பிதாவுக்கு அல்லேலூயா. ஆவியானவருக்கு அல்லேலூயா. நம் பிதாவுக்கு அல்லேலூயா. ஆவியானவருக்கு அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு அல்லேலூயா. இயேசுவுக்கு அல்லேலூயா. சகல துதியும் கனமும் உமக்கே தரும் உற்சாகமான கரங்களை தட்டி நாங்கள் வந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்து யாவரையும் பார்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த நாளும் அந்த ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமா ஒரு நாளை கர்த்தர் காண செய்து அவருடைய அரை ஆண்டுகள் முடிந்துவிட்டு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் செல்ல போகிறோம். இதுவரை நம்ம நடத்தின தேவனை கூட நம்பி ஆராய்ச்சி செய்ய கூடியிருக்கிறோம். ஆகவே குழுவு விண்ணப்பங்களுக்காக செல்வோம். ஆகவே உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஆபிரகாமுக்கு சுகையினம் காரணமாக வர முடியவில்லை. ஆகவே சகோதரிக்காகவும் சகோதரனுக்காகவும் நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையாக எல்லோரும் சகோதரிக்காகவும் சகோதரனுக்காகவும் நாங்கள் இப்படி ஜெபத்தை ஏறெடுக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் சுகபலனை கொடுத்து மீண்டுமாக ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தருக்கு வளைத்து வர கிருபை செய்யும்படியாக அந்த சகோதரிக்கு சகல பலவீனங்களை நீக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரியை ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி ஆண்டவரை கூட மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆண்டவர் உடலில் இருக்கிற சகல வியாதிகளை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய பிரசனை கடந்து விரட்டும். ஆண்டவர் இந்த விடலும் உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பலவீனங்களை நீங்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை நரம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும். ஆண்டவரை எல்லா விதமான நரம்புகள் இருக்கிற தோய்வோடும் இயேசுவின் நாமத்தில் நான் உயிர் கொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே சகோதரனுக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரை கர்த்தருடைய வல்லமை கடந்து விரட்டும். இப்பொழுதும் ஒரு சுகபலன் உண்டாவணுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இப்பொழுது தேசங்களுக்காக ஜெபித்த பிறகு உற்சாகமாய் கொடுத்து சின்ன பிள்ளைகளை வசனங்களை கேட்போம். இப்பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம்.
ஆமென் ஆமென். இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணி சின்ன பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்வார்கள். ஜெபம் பண்ணுவான். மன கர்த்தாவே உற்சாகமாய் கொடுக்கிறோம் தெரியுமா என்று சொன்னபடி உற்சாகங்களோடு கொடுக்கிறோம். எங்களை உங்கள் காணிக்கையை அங்கீகரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை உங்களுடைய பிரசனத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது மண்டபத்தில் சிறிய குழந்தைகள் வந்து வசனங்களை சொல்ல போறார்கள். அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரை இன்னுமாக வசனங்களில் ஆண்டவரை தேர்வுகளாக வளர கிருபை செய்யும். நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இப்பொழுது வசனங்களை கேட்போம். He never leaves you aside. God has already handled what you are worrying about. இப்பொழுது புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அது தோன்றும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறவர்கள் பண்ண பிதாவே, இந்த மாத ஆராதனைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மைக்கு பாடுகிறோம். கர்த்தாவே, பொழுது முடிஞ்சு உள்ள வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நடத்தப்பட்ட எங்களை மகிழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தை பேசுகிற அடியை நம்மளை சிலை நாளுக்கு மகிழ்ந்து கொடுக்கிறேன். பரிசுத்தாவியானவர் தாமே நீர் எங்களை வழிநடத்தப்படுத்த நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளின் செய்தி வந்து பெருகுவீர்களாக என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே நாங்கள் அநேக காரியங்களிலே இன்னும் பெருக வேண்டியது இருக்கிறது. முதலாவது நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் இன்னும் அவருக்குள்ளே நாங்கள் வேரூன்றி இன்னும் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆதார வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக சொல்லப்படுவதை நாங்கள் காணுகிறோம். எனவே பெருக்கம் என்பது முதலாவது தனிப்பட்ட நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க முடியும். தேவன் பெருகிற தேவனாக இருக்கின்றார். அது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் நம்மையும் பலிகி பெருகும்படியாகத்தான் அவர் நம்மை இந்த பூமியிலே சிருஷ்டித்து வைத்தார். எனவே கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி இன்னும் அநேக காரியங்களிலே நாங்கள் பெருகும்படியாக வேதம் சொல்கிறது. அதை குறித்து நாங்கள் சில குறிப்புகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது எதிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது நாங்கள் அன்பிலே பெருக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13 வாசிப்போம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்போ முதலாவது நாங்கள் தேவனை அன்பு கூறுகிறோம். அதே நேரத்திலே சபையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, வெளியில் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீதும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எனவே நமக்கு அன்பு இருந்தால்தான் நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வோம். நமக்குள்ளே அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பு பிரதானம், அன்புதான் பிரதானம். இப்போ நமக்குள்ளே அன்பு இருக்குமாக இருந்தால் நாங்கள் முதலாவது அன்பிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளே நாங்கள்
இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். எனவே அவருக்குள்ளே நாங்கள் பெருக முடியும். ஆண்டவர் பலகி பெருகும்படியாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் ஒரே நிலையிலே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே நாளுக்கு நாள் வளருகிறவர்களாகவும் பெருகிறவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய குறைவாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சபைக்கு சொல்கிறார், ஆதி அன்பை விட்டாய் என்ற உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்போ அன்பை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அன்பிலே நாங்கள் பெருக வேண்டும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாங்கள் அன்பு கூற வேண்டும். இன்னும் அதிகமாய் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மீது நாங்கள் அன்பு கொண்டு அவர்களுக்கும் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இனி காலம் செல்லாத என்று வேதம் சொல்கிறது. எனவே கடைசி காலத்திலே நிற்கிறோம். ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும் நாங்கள் வசனத்திலே வாசித்தோம். அவருடைய பரிசுத்தவான்களோடு அவர் வரும் பொழுது நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் அநேக காரியங்களிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பேதுரு எழுதுகிறார், இவைகள் உங்களுக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும் என்று 2 பேதுரு 1:5-8 வரை. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப இந்த வாசிக்கப்பட்ட இவ்வளவு காரியத்திலும் நாங்கள் பெருக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவைகள் எங்களுக்குள்ளே உண்டாயிருந்து பெருகினால் நாங்கள் கண் கொடுப்பவர்களாய் நாங்கள் மாறுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. அங்கே என்ன சொல்லி, இவைகள் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அப்ப திரும்பியும் அவன் அதை மறந்து விட்டான். அதாவது முன் செய்த பாவங்களை அவன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ ஒரு உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை. எனவே நமக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், தேவ பக்தி, சகோதர சிநேகம், பொறுமை, இவைகளெல்லாம் நமக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் எதிரே நாங்கள் குறைவுள்ளாக இருக்கின்றோம், எதிரே நாங்கள் பெருகாதவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் கண்டுபிடித்து ஒருவேளை சில காரியங்களுக்கு முடியாதிருந்தால் நாங்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இதிலே நாங்கள் பெருகுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் என்று நாங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கிருபையை தந்து நம்மை வளர்ந்து பெருக செய்கிற தேவனாக இருக்கின்றார். இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே வளர்ந்து பெருகினால்தான் நாங்கள் கனி கொடுக்க முடியும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது கர்த்தருடைய கிரியையிலே நாங்கள் பெருக வேண்டுமா? 1 கொரிந்தியர் 15:18. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. ஆண்டவருக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நாளும் வீணாகாது. எனவே நாங்கள் அசையாமல் உறுதியுடன் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கிரியையிலே நாங்கள் பெருக வேண்டும். வேதம் சொல்வது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியினை அருளாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தருக்கு செய்கிற காரியத்திலே நாங்கள் குறைவுபடாமல் அதை இன்னும் அதிகமாய் நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவருக்கென்று கிரியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். வேதம் சொல்வது, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. எனவே கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையாய் உறுதியோடு நாங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே கர்த்தருடைய கிரியையிலே நாங்கள் பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
அடுத்த முக்கியமான காரியம், அதாவது நாங்கள் எல்லா காரியத்திலையும் நாங்கள் பெருக வேண்டும், அதே போல இந்த காரியத்திலும் பெருக வேண்டும் என்று போல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அப்ப தர்ம காரியம் என்று சொல்லும் பொழுது அங்கே பரிசுத்தவான்களுக்காக, தேவையில் இருக்கிறவர்களுக்காக அங்கே பவுல் அந்த மெக்கோதேனியா சபையை குறித்து அங்கே சொல்லும் பொழுது அவர்கள் கொடிய தரித்திரம் இருந்த நிலையிலும் அவர்கள் உதாரணமாய் கொடுத்தார்கள். அந்த சபைக்கு அளித்த கிருபையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் பெருக வேண்டும் என்பதை தான் அங்கே இங்கே சொல்ல வருகிறார். கர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று சொன்னால், அதாவது இந்த ஊழியம் செய்வதற்கு, இந்த ஏழை ஜனங்களுக்கு, தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்வதற்கு இந்த காரியங்களிலே நீங்கள் பெறுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாங்கள் பெறுகிறோம். விசுவாசத்திலே, அறிவிலே எத்தனையோ போதனைகள், எத்தனையோ சத்தியங்களை கேட்டு நாங்கள் பெறுகிறோம். ஆனால் இந்த காரியத்திலும் நாங்கள் பெருக வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நான் சில வேளைகளிலே நமக்கு, அதாவது பிசாசானவன் அநேகருடைய இருதயங்களிலே இந்த கொடுக்கிற விஷயத்திலே கட்டி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கிறதுனாலே மனம் ஒரு கடினமான சூழ்நிலை. அப்ப சாத்தான் தான் அப்படிப்பட்ட அந்த உதார குணம் இல்லாத ஒரு நிலை, அந்த கஞ்சத்தனத்தை கொடுக்கிறவன் சாத்தான் என்று சொல்லப்படுது. எனவே அந்த கஞ்சத்தனத்திலிருந்து கத்தருக்கன்று காணிக்கை, கத்தருக்கன்று தசமபாகங்கள் மாத்திரமல்ல, ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாங்கள் இந்த இடத்திலே தான் பவுல் சொல்கிறார், விசரமாயல்ல கட்டாயமாயமல்ல 9ஆம் அதிகாரத்திலே உள்ளத்திலே நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறதே கத்தர் பெரிய. உச்சமாய் கொடுக்கிறா என்ன? மனம் கொடுக்கிறது, மனம் கஷ்டப்பட்டு கொடுக்கிறதல்ல, மனம் கொடுக்கிற பொழுதுதான் கத்தரதை நேசிக்கிறார். எனவே இந்த கொடுக்கிற காரியத்திலும் நாங்கள் பெருக வேண்டும் என நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல சகலவித நல்ல கிரியைகளிலும் நாங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கிருபை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8-10 வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்ப நீங்கள் தேவனுடைய ஊழியங்களை கண்டு விதைக்கும் பொழுது திருப்பம் ஆண்டவர்களுக்கு விதையை அளித்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அநேக நல்ல காரியங்களிலே, சகலவித நல்ல கிரியைகளிலே பெருகும்படியாக சகல கிருபைகளையும் ஆண்டவர் நம்மிடத்திலே பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். எனவே கர்த்தருடைய கிருபையினால் தான், அவருடைய கிருபை தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது. பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. எனவே ஆண்டுடைய கிருபையை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவருடைய காரியத்திலே நாங்கள் செய்வதற்கு என்னுடைய மாம்ச பலத்திலே முடியாது. வேதம் சொல்கிறது அல்லவா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும் என்று. எனவே தேவன் நமக்கு பலன் தருவார். அவருடைய பலத்தின்படி நாங்கள் எல்லா காரியங்களையும், பவுல் என்னிடத்திலே சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, எனவே அவருடைய கிருபையினாலே அவருடைய ராட்சத்தை கண்டு நாங்கள் சகலவித நற்கிரியைகளும் பெருகும்படி அவர் கிருபை அளிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாக ரோமர் 15:13 வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும். விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது என்ன நம்பிக்கை? நாங்கள் இயேசு வருவார், அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அப்போ இன்றைக்கு மரணம் என்ற பொழுது தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம் என்றார்கள். என்னை விசுவசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு நம்மை வெட்கப்படுத்தாது. எனவே நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இடத்திலே ஊற்றப்பட்டபடினால் நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. எனவே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே நம்பிக்கையை பெறுகிற தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக என்று வேதம் சொல்கிறது. இறுதியாக கிருபை மற்றும் சமாதானத்திலே நாங்கள் பெருக வேண்டும் என்று 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆண்டவரை அறிகிற அறிவின் மூலம்தான் நமக்குள்ளே கிருபையும் சமாதானமும் பெருகும். எனவே நாங்கள் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்குள்ளே சமாதானம் பெருகும், அவருடைய கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் எங்களுக்குள்ளே சமாதானத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே இவைகளிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர வேண்டும். அப்பொழுது பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறோம். அதற்கு நமக்கு நாங்கள் இருக்கிற நிலையிலே இருந்தால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக மென்மேலும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இருக்கிற நிலையிலே திருப்தி கொள்ள வேண்டாம், இன்னும் அதிகமாய் இருக்கிற ஊழியத்திலே திருப்தி கொள்ள வேண்டாம், இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வோம். இருக்கிற அன்பிலே திருப்தி கொள்ள வேண்டாம், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். எங்களுக்கு இருக்கிற காரியங்களிலே நாங்கள் அது போதும் என்று நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களிலே இன்னும் அதிகமாய் அபிஷேகத்திலும் சரி இன்னும் அபிஷேகத்திலே நாங்கள் பெருக வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அநேக காரியங்களிலே நாங்கள் பெருக வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய காரியங்களிலே வளர்ந்து நாங்கள் பெருக வேண்டும். உலக காரியங்கள் எங்களை விட்டு ஒழிந்து போக வேண்டும். அவருடைய அன்பு எங்களுக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும். எனவே நாங்கள் இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டுடைய வரையை எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் வேதம் பவுல் சொல்கிறார், நீங்கள் பெருகுவீர்களாக. உங்கள் இயேசுவை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பாருங்கள், ஒரு மரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த மரம் முதல் வேறு ஒன்ற வேண்டும். எனவே அதனால் தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் பெருகி கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லபடி வேறு ஒன்ற வேண்டும், நல்ல அஸ்திவாரம் போட்டு கட்டிடம் கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அப்ப நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வேறொன்றி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். எனவே அதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த வசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக நமக்குள்ளே அது இன்னும் அதிகமாக பலன் தருகிறதாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். 1, 30, 100, 60 என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவேதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டு அங்கே அதன்படி நாங்கள் செய்யும் பொழுதுதான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். எனவே கனி தராத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எனவே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். கேட்ட வசனத்தின்படி முதலாவது அன்பிலே பெருகுவது மாத்திரமல்ல, பேதுரு சொல்கிறார், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவர்களெல்லாம் நாங்கள் பெருக வேண்டுமாம். அடுத்தது கர்த்தருடைய கிரியையிலே நாங்கள் பெருக வேண்டும். என்ன? அதாவது கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாக போகாது என்று சொல்லப்படுகிறது. எனவே அசையாமல் உறுதியுடன் இன்னும் அதிகமாய் நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
தர்ம காரியத்திலே, கொடுக்கிற காரியத்திலே பெருக வேண்டும். நல்ல சகலவித நல்ல கிரியைகளை நாங்கள் பெருக வேண்டும். நம்பிக்கை நமக்குள்ளே பெருக வேண்டும். நம்பிக்கை ஒரு நாள் நாங்கள் தளர விடக்கூடாது. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கட்டப்பட்டு போதில் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வத்தை போலிருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். அப்ப தேவன் நமக்கு பாதுகாப்பு அருளுகிறார். அவர் நம்மை செழித்தோங்க செய்கிறார். கர்த்தரை நம்பும் பொழுது, அதாவது நாங்கள் செழித்து ஓங்கி ஒரு வளருகிற மரத்தை நாங்கள் செழித்து வளருவோம். அடுத்தாக கிருபை, சமாதானம். அப்ப இது ஆண்டவரை அறிகிற அறிவின் மூலமாக நமக்குள்ளே பெறுகிறதாய் காணப்படுகிறது. நாங்கள் ஆண்டவரை அறிகிற, இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை கிட்டே சேர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நாங்கள் வாங்கிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களிலே நாங்கள் பெருகும்படியாக, வளரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவே இந்த சத்திய வசனங்களை கேட்ட நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கவும், 24 மணித்தியாலம் நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய பாகத்திலே அமர்வதற்கு எங்களுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லை என்று சாட்டுப்போக்கு சொல்லுகிற காலங்கள் முடிவுக்கு வருகிறது. எனவே நாங்கள் இன்னும் நாங்கள் அசதியாயிருப்போமாக இருந்தால் நாங்கள் தான் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எச்சரித்து சொல்லுகிறார், இன்னும் வளருங்கள், இன்னும் பெறுங்கள், இன்னும் உங்களுடைய கிரியைகளிலே சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்யுங்கள். ஆண்டவருக்கு அந்த சின்ன சின்ன காரியங்களை, ஏதாவது ஊழியத்தை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எதுவும் செய்தாலும் அது அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவர் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி வைத்திருக்கிறார். எனவே கொஞ்சத்தில் உண்மையாயிருப்போம், அநேகத்திலே ஆண்டவர் அதிகாரியாய் வைப்பார். நமக்கு இருக்கிற காரியத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் செயல்படும் பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே தேவன் பெருக்கத்தின் தேவன், அவர் பெருகச் செய்ய வல்லம். அவர் சொல்கிறார், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று. எனவே பெருக்கத்தை தேவன் எப்பொழுது கொண்டு வருவார்? நாங்கள் முதலாவது இந்தெந்த காரியங்களில் நாங்கள் பெருகும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை தேவன் உள்ளவராயிருந்து அவர் பெரிய பெருக்கத்தை கண்டெடுகிறவராயிருக்கின்றார். எனவே நமக்குள்ளே பெருக வேண்டிய காரியங்களிலே நாங்கள், அதாவது எந்த காரியத்திலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று கண்டு நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமாய் அவருக்கென்று நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது என்று சொல்லி சொல்லப்படுகிறபடி நாங்கள் உற்சாகமாய் செயல்படுவோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். வரைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆமென். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. அழைத்தவரும் உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ
உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். பாதையுடன் அமிதாது மகனே கொல்லாக்கு நேரிடாது நேரிடாது மகனே. சக்தியல்ல ஆவியினாலாகும். ஆற்றல்ல சக்தியல்ல ஆவியினாலாகும். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னபடி செய்திடுவார். அல்லேலூயா. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னபடி செய்திடுவார். ஆவியுடன் உருவாகத்தில் அமிதாது மகனே எல்லாத்து நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆமையுடன் கூடாரத்தில் அமைதாது மகனே கொல்லாக்கு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கட்டளையில் உறைவிட மாற்றிக்கொண்டார். உன்னதமான கட்டளையில் உறைவிட மாற்றிக்கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாய மாற்றிக்கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாய மாற்றிக்கொண்டார். எனவே பாதையுடன் கூடாரத்தில் அமைதாது மகனே கொல்லாக்கு நேரிடாது நேரிடாது மகனே. பிரியமானவனே நாட்டுமாவாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே உன்னாத்துமாவாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வார்த்தை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வார்த்தை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயக்க ஆவிதரும் பட்டயக்க எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன்னாத்துமாவாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன்னாத்துமாவாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே
சுகமாயிரு மகனே. ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உலக சிநேகங்களை தொலைந்து போகணும். உங்களுடைய அன்பங்களுக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும். அன்பிலே நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, விசுவாசத்திலே பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நல்ல கிரியைகளில் நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, கொடுப்பதிலே நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. சுவாமி கிருபை சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்மை நெருங்கி சேரவும், உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். உடைய அன்பு என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கோம் ஆண்டவரே. 1 மணி நேரமாவது என்னோடு கூட விடுத்திருக்க கூடாது ஆண்டவரே. பேதுருவுக்கு சொன்னீர் ஆண்டவரே. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட காலங்கள், தருணங்கள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வரை காய்க்கப்பட பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் வரை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீரே கிரியைகளை நடத்தியுமானவரே. ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வசனத்துக்கு நடக்கிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். வசனத்துக்கு நடக்கிறவர்களாக ஒருவரை மாற்றி வழிநடத்தப்பட்ட அவருக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். இவருடைய நல்ல பிதாவே. நீ இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். ஆகவே அன்பிலே நாங்கள் பெருகுவோம், சகோதர சிநேகத்திலே பெருகுவோம், கிருபையிலே நாங்கள் பெருகுவோம், நன்மை செய்வதை நாங்கள் பெறுவோம் சொல்லி ஒப்பு கொடுத்தவராக எந்த இயேசு வருகிறார். எல்லாம் நமக்கு நிரப்பப்பட வேண்டும். அவருடைய வருகை நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அதில் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நிரம்பிட வேண்டும். சொந்தமானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கவர்ந்திட வேண்டும். சொந்தமானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், குன்றுகள் தாழ்ந்திட வேண்டும். சொந்தமானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம்.
அழியும் பூமியெல்லாம் இன்று உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாக. ஆமென். ராஜா வருகிறார் ஆயத்தமாக. இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம். இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம். உலகெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தந்திட வேண்டும். தோன்றலானவை நேராகணும். கரடானவை சமாதானமும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாகுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாகுவோம். இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம். இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம். மனங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் ஒன்றுடன் தகர்ந்திட வேண்டும். போனதானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். ஆகவே அவருடைய வேலைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவருடைய வார்த்தையில பெறுகிறவர்களாக, சட்டங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் பிரகாரம் அவருடைய கட்டளையில் நாங்கள் பெறுகிறவர்களாக, கிருபையில நாங்கள் பெறுவர்களாக இருக்கிறவர்களாக மாறும் பொழுது கர்த்தருடைய வேலையை நாங்கள் எதிர்கொண்டு செல்லக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கரைதிரையற்றவர்களாக அவருடைய வேலையில் நாங்கள் பங்கடைவோம்னு சொல்லி எல்லோருமாக ஒப்புக்கொண்டவர்களாக நாங்கள் அன்பிலே பெருகுவோம். சகோதர சிறையிலே பெருகுவோம். நன்மை செய்கிறவர்களை பெறுவோம். கொடுக்கிறவர்களை நாங்கள் பெறுவோம் சொல்லி ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபம் முடிக்க போகிற ஒரு விதை தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவனுக்கு வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இறுதியாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். அன்பும் மனதுருக்கமும் இரக்கமும் கேள்வி என்ற பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அன்பிலே பெருகவும், சகோதர சிநேகத்திலே பெருகவும், நன்மை செய்கிறவரை நாங்கள் பெருகவும், உம்மை ஆரம்பிக்கிற உம்முடைய நாமத்தை துதிய சொல்லுகிறவர்கள் பெருகவும், கொடுக்கிறவர்கள் பெருகவும் கர்த்தாவே நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வேலையில நாங்கள் எதிர்கொண்டு வர ராஜா வருகிறார், இதோ நாம் ஆயத்தமாவோம் என்று சொல்லி பாடினோம். ஆண்டவருடைய வேலையை நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி அனுப்புவதற்கு கை கொடுத்து சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவரை இந்த பிரசன்ன மாளிகை செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, மறுமுறை இந்த இடத்துல கூடி வருகிற செய்தியை சமாதானத்தில் வல்லமை ஆளுநர் செய்யட்டும். வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட வாகனங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் தாமை கூட இருந்து பலப்படுத்தி ஆசிரியர் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல மகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நம் மனதோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.